ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னையோட வாழ்க்கை தத்துவம் பார்த்தீங்கன்னா தனிமை. எல்லாம் நினைப்பீங்க, என்னடா எதை பார்த்தாலும் சும்மா ஒன்றா சோகமான வீடியோவாக போடுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையில் என்னென்னா இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் எல்லாம் மற்றவங்கள ஷேர் பண்ணுறல. அது மாதிரி தான் யூடியூப்னு ஒன்று வந்த பிறகு இது ஒரு மனசு ஒரு திருப்தியாக கிடைக்கும். சரி, ஓகே, வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். தனிமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் வந்து எப்போ தனிமைப்படுத்துகிறான்னு தெரியுங்களா? ஒவ்வொரு மனிதனும், அதாவது வேலைக்கு போவாங்க, படிக்க போகிறாங்க, அப்போல்லாம் வந்து தனிமை அதை பற்றி சொல்லலை. வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்பொழுது தனிமைப்படுத்துகிறாங்க என்றால், அவனுக்குள்ளே இருக்கிற மிருக குணம் எப்போ வெளிப்படுதோ அப்போ தான் தனிமைப்படுத்துகிறான். அந்த அதாவது பாசமாக இருக்கும்போதெல்லாம் தெரியாது. பாசமாக ஒன்றா இருப்பாங்க, குடும்பத்தில் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுகளோடு ஒன்றா இருப்பாங்க. அது ஒரு வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் போவோம். அந்த மிருக குணம் எப்போ வெளியே வருதோ அப்போ தான் வந்து என்ன பண்ணாது, மிருக குணம் சும்மா இருக்காது. மற்றவங்களை வந்துட்டு சந்தோஷமாக இருக்க விடாது. எல்லாம் எனக்கு, நான் தான் அனுபவிக்கணும், இது எனக்கு, அது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்து மேலே ஆசைப்படும். அந்த மிருக குணம் அதேமாரி யாரையும் மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்க விடாது. ஸோ அந்த நிலைமை வரும்போது தான் அவனை சுற்றி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அவன் மேலே எல்லாம் கோவப்படுவாங்க. நான் அப்போ பார்த்தா கத்திட்டே இருக்கிறான், பேசிகிட்டே இருக்கிறான், இவன் நான் சைக்கோ ஆகிட்டானா, பைத்தியக்காரன் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவன் மேலே எல்லோரும் வந்து விருப்பம் உண்டாகி அவனை சண்டை போடுறதும், அவனை திட்டுறதும். அப்போ சூழ்நிலை தான் வந்து மிருகக்குணம் வந்துட்டு உருவாகுது. அந்த மிருகக்குணம் வெளியே வராத அளவுக்கு நாம் தான் வந்து அமைதியாக இருக்கணும். மற்றவங்களும் அதுவே புரிஞ்சுக்கணும், ஆனால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் பாசமாக இருக்கும்போது மட்டும் நல்ல பையன், நல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மிருகக்குணம் ஏன் உருவாகுது? ஒருத்தனோடக்குள்ளே, ஒருத்தர் மனசுக்குள்ளே இந்த மிருகக்குணம் ஏன் உருவாகுது? அந்த உருவாகிற சூழ்நிலை ஏன் உருவாகுது? அதை பற்றி முதல்ல யாரும் யோசிக்கணும். நல்லா தானே இருந்தான், ஏன் திடீர்னு இப்படி பேசுகிறான், என்ன காரணம் அப்படின்னு அது யாரும் சிந்திக்கிறது இல்லை. அவன் என்ன ஒரு மாதிரி ஆகிட்டான்ப்பா அவன். ஆனால் அவன் நல்லவனாக இருக்கும்போது, பாசமாக இருக்கும்போது அப்போ தெரியாது. அப்போல்லாம் வந்து அவனை பற்றி நல்லா பெருமையாக பேசுவான், நல்லா பேசுவான். அப்போ அவனுக்குள்ளே ஒரு கோபம், அந்த மிருக குணம் வெளியே வரும்போது இப்போ இப்படி அவன் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் சேர்ந்து அவனை திட்டி, அவனை உதச்சி, அவனை வேறு மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் அவன் தனிமையாக வாழ்க்கை அவனை கடுப்பை இன்னும் கோபம் அதிகமாகி அவனுக்குள்ளே அப்படி என்ன பண்ணுறான், இந்த கூட அவனே அவனுக்குள்ளே தனிமைப்படுத்திக்கிறான். எல்லாம் நம்மளை திட்டுறாங்க, நம்ம எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நல்லா பேசியிருந்தவங்க, நல்லா பாசமாக பேசியிருந்தவங்க இப்போ ஏன் திடீர்னு நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே கேள்வி வரும். அப்போ என்ன பண்ணால் அவன் தனிமையை தேடி போவான். ஸோ யாருமே வேண்டாம். அப்போது இதுக்கு என்ன சொல்ல வருதுன்னாக்கா, தனிமைன்றது மனிதன் வந்துட்டு அவனுக்குள்ளே இருக்கிற குணங்கள் மாறும்போது தான் அவன் வந்து தனிமை உருவாகும். அந்த குணங்கள் வந்து மாறாத அளவுக்கு வந்து கூட இருக்கிறவங்க தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு பாதுகாக்கணும். புரியுதுங்களா? இருக்கிற இந்த திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்த்தீங்களா, காவி வீட்டு கட்டிக்கிட்டு, ருத்ராட்ச மாலை கட்டிக்கிட்டு தனிமை வந்து இருக்காங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து குடும்பத்தில் வந்து ஒருத்தன் வந்துட்டு ஒரு நிலைமையில் மாறும்போது அப்போ தான் அவங்க வந்து அரவணைக்கணும். அவனை மேலே விருப்பம் உண்டாகக்கூடாது. அவனை வாழ்க்கையில் ஏமாற்றக்கூடாது அவனை. புரியுதுங்களா? இது என்னோடய வாழ்க்கை நடந்தது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.